பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் வழக்குத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக்காலமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines இதில் 4th யூனிட் Forced Vibration Module 4.0 Module 4.10 இந்த Module 4.10 Solve the given problem ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இது இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்தை தான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். A mass of 50 kg is supported by an elastic structure of stiffness 20 kilonewton per meter. A simple harmonic disturbing force in Newton is expressed as 75 cos 12t acts on the mass. If T is expressed in seconds and the damping ratio is 0.25, find the amplitude of the vibrations and phase angle caused by the damping. இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ ஸ்ட்ரக்சரில் ஒரு மேஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டேம்பரும் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 75 cos 12t கொடுத்துட்டாங்க. மேஸ் கொடுத்துருக்குறாங்க, டேம்பிங் ரேஷியோஸ் ஜீட்டாங்கிறது கொடுத்துட்டாங்க, மேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்டிஃப்னஸ் எஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆம்ப்ளிடியூட் எக்ஸ் மேக்ஸுங்கிறது எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி என்ன பேஸ் ஆங்கிள் இருக்குது, பை இது பார்க்கணும். ஆக ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ முதல்ல கிவன் டேட்டாவையும் என்ன ரிக்வயர்மெண்ட்டுங்கிறதையும் பார்ப்போம். கிவன் டேட்டா ஃபோர்ஸ் F = F0 cos omega t. இதுதான் நம்ம ஹார்மோனிக் ஃபோர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பார்த்தோம். இதில் F0ங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸுங்கிறதையும் பார்த்தோம். இந்த 12Tங்கிறது ஒமேகா டி. அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து எதை எடுத்துக்கலாம், F0ங்கிறத 75 நியூட்டன் எடுத்துக்கலாம், ஒமேகாங்கிறது 12 ரேடியன் பர் செகண்டுங்கிறது எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபார்முலாக்குள்ளேயே அடங்கி இருக்குது. மேஸ் தனியாக கொடுத்துட்டாங்க 50 kgன்னு. ஸ்டிஃப்னஸ் 20 கிலோ நியூட்டன் பர் மீட்டராக இருக்குது. இது நம்ம நியூட்டன் பர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால 10⁻³ மல்டிப்ளை பண்ணுறோம். டேம்பிங் ரேஷியோ ஜீட்டா 0.25. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எக்ஸ் மேக்ஸ் இன்
மில்லிமீட்டரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபேஸ் ஆங்கிள் பை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலே டு யூஸில் நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது? ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஆம்ப்ளிடியூடுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். F4 divided by S whole divided by and under root of 1 minus R square to the whole square plus 2 zeta r whole square. இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியுமா? ஆர் வேல்யூ தெரியுமா? ஆர் வேல்யூ என்னது? ஒமேகா டிவைடட் பை ஒமேகா என். ஆனால் நமக்கு ஒமேகா தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஒமேகா என் தெரியல. ஒமேகா என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஒமேகா என் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் டிவைடட் பை எம். இதுதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு ஸ்டிஃப்னஸ் வேணும், ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்குறாங்க. மேஸ் வேணும், மேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து ஒமேகா என் கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆர்லேருந்து இது பூராமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஜீட்டாங்கிற வேல்யூ நமக்கு கிவன் டேட்டா தான். அதனால் இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரியாத இல்லை. F0ங்கிறதும் இங்கே நமக்கு கிவனாக இருக்குது. எஸ் வேல்யூ இங்கே கிவனாக தான் இருக்குது. பை இதுக்கு இதுதான் ஃபார்முலா. tan இன்வர்ஸ் ஆஃப் 2 zeta r divided by 1 by r square. இதுலேயும் எல்லா இதுவும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. ஆர் வேல்யூ இதிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது டைரக்ட் கொஸ்டின் தான் இது. சொல்யூஷனில் போய் ஒமேகா என் முதல்ல கண்டுபிடிப்போம். ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s divided by m. இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s வந்து 20 into 10 to the power of 3 divided by 50 kg, 20 radian per second. அப்போ இமிடியேட்டாக நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒமேகா, இது சிஸ்டத்துடைய ஃப்ரீக்வன்சி, இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா என். அப்போ 12 divided by 20 0.6. இது ரேஷியோங்கிறதுனால எதுவும் இது இல்லை. அப்போ எக்ஸ் மேக்ஸ் F0 S டிவைடட் பை அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் R ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta R ஹோல் ஸ்கொயர். FO வந்து நமக்கு 75ங்கிறது தெரியும். இப்போ S வேல்யூ வந்து 20 into 10 to the power of 3ங்கிறது தெரியும். 1 R வேல்யூ வந்து 0.6, அதை ஸ்கொயர் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஜீட்டா வேல்யூன்னு 0.25 இன்ட்டு ஆர் வந்து 0.6, இது ஹோல் ஸ்கொயர் போடணும். 0.00530 மீட்டர். நம்ம யூஸ்வலாக எம்எம்மில் சொல்கிறது வழக்கு 5.3 mm. இதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இப்போ வந்து பை ஈக்குவல் டு tan inverse of 2 zeta r divided by 1 minus r square. Tan inverse of 2 into 0.25 into 0.6 divided by 1 0.6 square. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 25.11 டிகிரி. இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். இப்போ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம எடுத்துடலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்கிறது ஈஸியாகும், உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் பாருங்கள், உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். அப்போ கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.